சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. அமித்ஷா விடுத்த அந்த ஒரு வார்னிங்னால எடப்பாடி பழனிசாமி மிரண்டு போயிருக்காராம். அப்படி என்னதான் வார்னிங் கொடுத்திருக்காரு அமித்ஷா அவர்கள் அப்படின்றதா இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத விரிவா பார்த்துடலாம். அதாவது சென்னையில 2 நாட்களுக்கு முன்பா நடந்த டெல்லியில நடைபெற்ற சந்திப்புல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இபிஎஸ்க்கும், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுத்துள்ளதா தகவல்லாம் வெளியே இருக்கு. அதிமுகவுல இருந்து சில உறுப்பினர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஆளும் திமுகவிற்கு மாற வாய்ப்பு இருக்கிறதா அமித்ஷாவுக்கு ஒரு நியூஸ் ஒன்று போயிருக்கு. இத அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட தெரிவிச்சதா அரசியல் வட்டாரங்கள்ல கூறப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி தீவிரமா எடுத்துக்கொள்ளாம இது போன்ற அரசியல் இழப்புகளை தடுக்க உரிய நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் வலியுறுத்திருக்காரு. அதே போல இந்த ஒரு நேரடி சந்திப்புல அரசியல் அரங்குல இருக்கும் பெருங்கவனத்தை நான் பெற்றிருக்கேன். இரு கட்சிகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா மீண்டும் அதிமுக உட்கட்சி பூசல்ல வலுவான தலைமையை இழந்துள்ளதாகவும் சவால்களை நான் சந்திச்சுக்கிட்டு வரேன். இது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கூறியதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படும் ஒரு பொருளா மாறி இருக்கு. அதுபோல மறுபுறம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல தங்கள் தளத்தை விரிவாக்க பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அதிமுகவுடைய அந்த ஒரு கூட்டணி சுமூகமாவே இல்லை. அதே போல எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அமித்ஷா சந்திச்சு விட்டு வெளியே செல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றத கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள். அமித்ஷா தனது எச்சரிக்கையில மிகவும் தீவிரமாக இருந்ததாகவும் கூறப்படுது. அதே போல அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கூட்டணி கட்சி எங்களுக்கு மிகவும் முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் பேசல. நாங்க கூட்டணி வச்சா மட்டும்தான் நீங்க இந்த அதிமுக அப்படின்ற ஒரு கொடியை தமிழகத்துல நாட்ட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தமிழகத்தை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்களோட கட்சியிலிருந்து மூத்த தலைவர்களும் சில உறுப்பினர்களும் உங்களை விட்டு வெளியேற போவதா சில அறிக்கைகள்லாம் எனக்கு வந்திருக்கு. இதை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அப்படின்றத என்கிட்ட கூறிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அதே போல இந்த இந்த இடத்த விட்டு நீங்க வெளியேறீங்கன்னா ஒண்ணு எங்களோட கூட்டணி வேணாம் அப்படின்னு முறிச்சுக்கிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா எங்களை நீங்க பகைச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்திருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டிருக்கு. இதனால எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அதை நம்ம அடுத்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.